செய்திகள். திருச்சி மாநகராட்சியின் 65 வார்டுகளுக்கான தேமுதிக வேட்பாளர் பட்டியல் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டார். ஸ்பெக்ட்ரம் ராசா எம்பி பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும். நீலகிரியில் ஆர்ப்பாட்டம். ராசாவின் ஜாமீன் மனு 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தேமுதிக அணிக்கு வாக்களித்தால் மக்களின் வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும். தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம். தொடர் போராட்டம் நடத்தி வரும் விசைத்தறி தொழிலாளர்களோடு மீண்டும் பேச்சுவார்த்தை. கருப்பு கொடி ஏற்றப்பட்ட கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதில் சிக்கல். வணக்கம். விரிவான செய்திகள். திருச்சி மாநகராட்சியின் 65 மாமன்ற உறுப்பினர் பதவிக்கான தேமுதிக வேட்பாளர் பட்டியலை கேப்டன் விஜயகாந்த் இன்று அறிவித்துள்ளார். அதன்படி திருச்சி மாநகராட்சியின் 1வது வார்டுக்கு பி முத்துலட்சுமியும், 2வது வார்டுக்கு ப ஜெயந்தியும், 3வது வார்டுக்கு ஆர் உமா மகேஸ்வரியும், 4வது வார்டுக்கு எம் அகிலாவும், 5வது வார்டுக்கு எஸ் பேபி பிரியாவும், 6வது வார்டுக்கு துரை புகழேந்தியும், 7வது வார்டுக்கு பி தீபாவும், 8வது வார்டுக்கு ஜி செல்வேந்திரனும், 9வது வார்டுக்கு எம் நூர் முகமதுவும், 10வது வார்டுக்கு ஏஆர் ராஜா ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 11வது வார்டுக்கு என் சிவசங்கரனும், 12வது வார்டுக்கு மு வெங்கடேசன், 13வது வார்டு ஜி எம் மோகன், 14வது வார்டு ஜி கார்த்திகேயன், 15வது வார்டுக்கு ஜி செல்லாயி, 16வது வார்டுக்கு கே சங்கர், 17வது வார்டுக்கு பி சர்மிளா, 18வது வார்டுக்கு ஏஎஸ் செந்தில்குமார், 19வது வார்டுக்கு எம் சுரேஷ் கண்ணன், 20வது வார்டுக்கு ஜே மதினா பேகமும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 21வது வார்டுக்கு கே சீனிவாசன், 22வது வார்டு கே பாகியம் குப்புசாமி, 23வது வார்டு சி கீதா, 24வது வார்டு ஏ நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 25வது வார்டுக்கு மா சரவணன், 26வது வார்டுக்கு மு சர்மிளா பானுவும், 27வது வார்டு வை சோமசுந்தரம், 28வது வார்டு எம் முகமது சுல்தான், 29வது வார்டுக்கு ஏ அலெக்சாண்டர், 30வது வார்டுக்கு எம் சிவக்குமார் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 31வது வார்டுக்கு எம் பானுமதி, 32வது வார்டுக்கு எஸ் சரவணன், 33வது வார்டுக்கு ஆர் சாந்தி, 34வது வார்டுக்கு யு செல்லத்துறை, 35வது வார்டுக்கு பி வெங்கடேஷ் கண்ணன், 36வது வார்டுக்கு வி பிரித்தா விஜய் ஆனந்தும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 37வது வார்டுக்கு எம் சேகர், 38வது வார்டுக்கு கு அருணா, 39வது வார்டுக்கு கே சுப்பையா, 40வது வார்டுக்கு என் பொன்னுசாமி ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 41வது வார்டுக்கு ஆர் உமாராணி, 42வது வார்டுக்கு பி ராஜேந்திரன், 43வது வார்டுக்கு எம் குமார், 44வது வார்டுக்கு ஜி நளினி, 45வது வார்டுக்கு ஏ ஜோசப் ஜெரால்டு ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 46வது வார்டுக்கு என் வெங்கடேசன், 47வது வார்டுக்கு எம் டெய்சி ராணி ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 48வது வார்டுக்கு சி சுரேஷ், 49வது வார்டுக்கு ஹெச் ஜாகிர் உசேன், 50வது வார்டுக்கு பி ராஜ்கமல் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 51வது வார்டுக்கு கே சலோமி, 52வது வார்டுக்கு எஸ் ராமு, 53வது வார்டுக்கு கே பி கதிர்வேல், 54வது வார்டுக்கு ஆர் உமா, 55வது வார்டுக்கு கா பாண்டியன், 56வது வார்டுக்கு சி பரமேஸ்வரி,
57வது வார்டுக்கு கே. உமா கண்ணன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 58வது வார்டுக்கு ஜி. செல்வராஜ், 59வது வார்டுக்கு கே. குமரவேல், 60வது வார்டுக்கு MPK ஏ. குமரேசன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 61வது வார்டுக்கு எஸ். முத்துச்செல்வன், 62வது வார்டுக்கு கே. ஜானகி, 63வது வார்டுக்கு என். குணசீலன், 64வது வார்டுக்கு டி. சுகிதா, 65வது வார்டுக்கு TD கார்த்திகேயன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேற்கண்ட வேட்பாளர்களுக்கு கழகத்தின் மாவட்ட, பகுதி, வட்ட, கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இவர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக அணிக்கு மக்கள் வாக்களித்தால் புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை உடைய நல்லாட்சி அமையும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் இன்று மாலை மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக கூட்டணிக்கு உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் வாக்களித்தால் புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை உடைய நல்லாட்சி அமையும் என்று உறுதியளித்தார். உள்ளாட்சி என்பது என்ன? புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை. இந்த மூணும் உங்ககிட்ட இருக்கணும். இது யாருகிட்ட இருக்கு? இதை எப்படி கொண்டு வருதுன்னா, ஒரு சமுதாயத்தை உள்ளாட்சியில் உருவாக்கினால் மாணவர்களும் இளைஞர்களும் தாய்மார்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும். அந்த உள்ளாட்சியில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதை தலையாய கடமையாக கொண்டு தேமுதிக அணி வேட்பாளர்கள் செயல்படுவார்கள் என்றும், அவர்களுக்கு வாக்களித்தால் மக்களின் வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். மக்கள் தங்களுக்கு தேவையான ஜீவாதார உரிமைகளை பெற உள்ளாட்சி தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி அமைய மக்கள் தேமுதிகவிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். மக்கள் தங்களது ஜீவாதார உரிமைகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகத்தான். அதான் ஜீவாதார உரிமைங்கிறது என்ன? ஜீவாதார உரிமைங்கிறது என்னங்கிறது நீங்க பார்க்கணும். மக்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு தான். எத்தனையோ நீங்க பார்த்திருக்கீங்க. அது மாதிரிதான் என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும். கேப்டன் விஜயகாந்தின் வருகையொட்டி தூத்துக்குடியில் மக்கள் அலைக்கடலென திரண்டிருந்தனர். டெல்லி சிறையில் உள்ள ராசாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, அவரது தனிச் செயலாளர் சாண்டோலியா, ஸ்வான் டெலிகாம் அதிபர் ஷாஹித் பால்வா, சினியுக் பிலிம் பட கம்பெனி அதிபர் கரீம் முரானி, கலைஞர் டிவி பங்குதாரர் கனிமொழி, நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ரெட்டி உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் டெல்லியில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கனிமொழி, சரத்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனிடையே ராசா, கனிமொழி, சரத்குமார் உட்பட 7 பேர் ஜாமீன் கேட்டு சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் கனிமொழி, சரத்குமார் ரெட்டி ஆகியோரது மனுக்கள் 17ஆம் தேதியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் நடந்த விசாரணையில் நீதிபதி சைனி அறிவித்துள்ளார். இந்நிலையில் ராசா, சாந்தோலியா உள்ளிட்ட 5 பேர் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற இருந்தது. இந்த விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே நீலகிரி நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் ராசா தனது MP பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஊட்டியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டனர். பல்லடத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வருவதால் 25 கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள எதிர்ப்பு எழுந்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இதன் உரிமையாளர்கள் 100% ஊதிய உயர்வு கேட்டு கடந்த 1 மாத காலமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கோரிக்கையை வலியுறுத்தி பல்லடம், சூலூர், சோமனூர் ஆகிய பகுதிகளில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 17 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமானதால் அவர்கள் பல்லடம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் நடத்துபவர்களுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் உடன்பாடு ஏற்படவில்லை. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஆயுத பூஜை பண்டிகையை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தெற்குபாளையம், கள்ளம்பாளையம் ஆகிய இடங்களில் பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. விசைத்தறி தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதற்காக பருவாயி என்ற கிராமத்தில் கஞ்சி தொட்டி திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதில் விசைத்தறி உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர். விசைத்தறி தொழிலாளர்களின் இந்த தொடர் போராட்டத்தினால் சுமார் 1300 கோடி ரூபாய் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தனி தெலுங்கானா அமைய மத்திய அரசு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று ஆந்திர காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திராவை 2ஆக பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த மாநிலத்தில் அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில் மறியல், கடையடைப்பு, ஆர்ப்பாட்டம், போலீஸ் தடியடி என நாள்தோறும் அங்கு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் தெலுங்கானா பகுதி காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார்கள். அப்போது தனி தெலுங்கானா அமைய மத்திய அரசு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவர்கள் தெரிவித்த இந்த கோரிக்கையை சோனியா காந்தியிடம் எடுத்துரைப்பதாக பிரதமர் உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. We said, sir, whatever you take a decision, kindly make it announce the time frame. Announce the time frame. Let it not be indefinite. We are not in a festive mood at all. There is Diwali and Dasara, and we are not able. Our people of Telangana are not even in a festival mood today because that is the kind of situation we are facing. இதேபோல் தனி தெலுங்கானா மாநில கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக ஆதரவாளர்களோடு டெல்லி சென்றுள்ள TRS தலைவர் சந்திரசேகர ராவ் இன்று மாலை பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது தனி தெலுங்கானா மாநிலத்தை மத்திய அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே தனி தெலுங்கானா போராட்டத்தை கைவிடுமாறும், பண்டிகை காலமான தற்போது மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் போராட்ட குழுவினருக்கு மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் கோரிக்கை விடுத்துள்ளார். No, even before delivering anything, the consultation process is always very important. You cannot escape the consultation process. The consultation process at different levels has already taken place, but again, before taking the final decision, coming to the conclusion, we need to consult few more leaders.